ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தால் எழுதி அனுப்புங்க, ஃபீட்பேக்ஸ் எழுதி அனுப்புங்க. ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோ சின்னதாக சொல்கிறேன். இந்த யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது, சோலார் சிஸ்டம்ஸ், கேலக்ஸிஸ், ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலஸ்டியல் பாடிஸ் நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி குவான்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா நம்பர்ஸில் தான் குவான்டிஃபை பண்ணுவோம். ஸோ இது பில்ட் டிசைனே நம்பர்ஸில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. ஸோ எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம இதோட டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இதனுடைய லைட்டு இன்டென்சிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இது சுற்றி வர டேஸாக இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் தான். ஸோ இந்த யூனிவர்ஸே ஒரு நம்பர்ஸால் தான் பில்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட்டை அதை வச்சு தான் பில்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம நம்பர் சிஸ்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் இருக்குது. சயின்டிஸ்ட்டு இன்னமும் ஹையர் டைமென்ஷனுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். நமக்கு தேவையானது ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் இருக்குது. ஓகேங்களா? முதல்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். எக்ஸாம்பிள், நான் இப்போ 8ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 8 அப்படின்றத நம்ம 8 + 0i அப்படின்றது நம்ம சொல்லலாம். இது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ்னாலே கஷ்டமாக இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கு அப்படி பேர் வச்சுருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸில் சில டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைனை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷனாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த ஈக்குவேஷனை ட்ராக் பண்ணும்போது அந்த கர்வ் எங்கெங்கெல்லாம் வளைஞ்சிருக்கு, எப்படியெல்லாம் அதோடைய டிசைன் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இமேஜினரி பார்ட் வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த அக்யூரேசிக்காண்டி தான் நம்ம இமேஜினரி பார்ட்டை எடுத்துக்கிறோம். சரியா? நமக்கு ஆக்சுவலாக நீங்கள் சின்ன கிளாஸ் இல்லை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற குவான்டிட்டிக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தேவையில்லை. நமக்கு தேவை எப்போ அப்படின்னா இன்ஜினியரிங் போயிட்டோம், அந்த இன்ஜினியரிங் பார்ட்டாக இருக்கட்டும், ஒரு பொருளை டிசைன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கு நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அதோட ஒர்க்கிங் அக்யூரசி ப்ரெசிஷனுக்கு கண்டிப்பாக நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டராக வரும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அவுட்புட்டை அதை நம்ம ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸு 100% வரும். ஸோ அதுக்கு தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நமக்கு நார்மலாக ஸ்கேலார் இருந்தாலே போதும், அதாவது நம்பர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். காம்ப்ளெக்ஸ் பார்ட் தேவையில்லை டே டு டே லைஃபுக்கு. ஓகேங்களா? சரி, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு நம்பரு a + ib. i அப்படின்றது இந்த இமேஜினரி பார்ட் அப்படின்றது ஆங்கிளை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா? ஒரு நம்பர் எப்படியெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கர்வ் எப்படியெல்லாம் போகுது அப்படின்றத அப்போ இதில் டிஸ்கிரைப் பண்ண முடியாதா? ஸ்கேலாரில் நமக்கு ஆல்ரெடி அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதில் அக்யூரசி அச்சீவ் பண்ண முடியாது. அதில் நம்மளால் பண்ணலாம், அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம், கொண்டு வரலாம், எல்லாம் பண்ணலாம். பட் டிசைன் அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் என்ன பண்ணுது, லீடிங்கில் டாமினேட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இதை சொன்னேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸில் 4 டைப் இருக்குது. முதல்ல இர்ரேஷனல் நம்பரை பற்றி சொல்கிறேன். நான் ரிவர்ஸில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இர்ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவைடே பண்ண முடியாத நம்பர்னு சொல்லலாம். அதாவது டிவைட் பண்ணாலும் என்னாகும் அப்படின்னா அந்த டெசிமல் டிஜிட் என்னாகும் அப்படின்னா இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அது பேட்டர்னைஸ்டாகவும் இருக்காது. சில விஷயங்கள் பேட்டர்னாக இருக்கும். இர்ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூட் நம்பர், ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது nth ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அது என்னாகும் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி தான், அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஸோ அதுக்கு பல ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 22/7 அப்படின்னா நம்ம 3.14 நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். பட் ரியாலிட்டி என்னென்னா அது ஸ்டாப்பே ஆகாது. ஸோ அது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அது இர்ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று பேட்டர்னைஸ்டாக போகும், அப்படி இல்லாட்டி அன்பேட்டர்னைஸ்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா ஸோ கோஸ் ஆன் போய்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா. அது வந்து டிவைட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். ஸோ டிவைட் ஆனாலும் அதுக்கு ஒரு எண்ட் இருக்காது. ரேஷனல் நம்பர்ஸ் அப்படி கிடையாது. ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் நமக்கு தேவைப்படுறதுனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பரே நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக மாற்றிக்கிறோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு பெரிய அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது புரியாமல் தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் குழந்தைங்க நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுதுங்க. அதாவது ஃப்ராக்ஷனல் அடிஷனாக இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸை ஃப்ராக்ஷன் பண்ணும் போதாக இருக்கட்டும், ஒரு காம்ப்ளெக்ஸான ஃப்ராக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் கூட அதை எப்படி இன்டெக்ரல் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறது அப்படின்றதுல நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அது எப்படி என்னன்றது ஒவ்வொரு கான்செப்ட் தனியாக பார்ப்போம் அது பின்னாடி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இண்டிஜர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி கிராஃப் போட்டிருப்போம். கிராஃப் எப்படி போட்டிருப்போம், ப்ளஸ்ஸு ஒரு சைடு போடுவோம், நடுவில் ஒரு கோடை போட்டு அதை சென்டரைஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நெகட்டிவ் பார்ட் எழுதுவோம், அந்த சைடு பாசிட்டிவ் பார்ட் எழுதுவோம். ஸோ அதை ஆக்சிஸில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதான் இண்டிஜர்ஸ் அப்படின்றது அதான். அதாவது 0லேருந்து இந்த சைடு நம்பர்ஸ் ஃபுல்லாக, அதே மாதிரி 0லேருந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃபுல்லாக, ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு வந்துடும். எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸு 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த இண்டிஜர்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் 0 இல்லாமல் யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். பட் இது எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க ஓவராலாக அப்படின்னா we are using all these numbers எல்லாத்தையும் எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா we can categorize as complex numbers, அவ்வளோதான். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பேஸ்ட் ஆன் த இமேஜினரி பார்ட், இந்த இமேஜினரி பார்ட்டை பொறுத்து தான் நம்ம எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு வேளை நமக்கு ஹையர் டைமென்ஷன்ஸ், அதாவது நமக்கு ப்ரெசிஷன் லெவல் கம்மியாக தான் வேணும் அப்படின்னா குவான்டிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தேவைப்படாது. பட் இன் கேஸ் ஆஃப் ப்ரெசிஷன், இன் கேஸ் ஆஃப் ஃபேஸ் ரொட்டேஷன், அதாவது அந்த பேட்டர்ன் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணும் போது அதோடைய டிசைனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு பார்க்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் பார்ட் யூஸ் பண்ணோன்னா we can get the accurate result. ஸோ ஈவன் காம்ப்ளெக்ஸ் பார்ட் இல்லாமலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can get the results. பட் டிசைனிங் பர்பஸ், ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் டிசைனிங் பர்பஸ்க்கு இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட் அப்படின்றது, அதாவது அந்த இமேஜினரி பார்ட் ஐ பார்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. அதில் நம்ம சம் பார்க்கும் போது அது இப்போதைக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸே பார்க்க வேணாம். இப்போதைக்கு இருக்கிற பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ், அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு போவோம். ஸோ எடுத்தோடனே நம்ம காம்ப்ளெக்ஸ் பார்ட்ஸ்க்கு போக வேணாம். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு தியரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற. அடுத்து ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு சைடு நான் சொன்னது எல்லாத்தையும் இருக்குது, அதாவது நம்பர் சிஸ்டம் பற்றி ஜஸ்ட்டு வந்து ஒரு மேப்பு, மைண்ட் மேப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன், ஸ்க்ராட்ரிஞ்சர் ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துலாம் நீங்கள் பயப்பட வேணாம். இதெல்லாம் எதுக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னபடி தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கெட் பண்ண முடியும். அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் வேறு எதுவும் டீப் சீக்காக திங்க் பண்ணி டயர்டாகிட வேண்டாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குவாட்டர்னியான்ஸும் ஆக்டோனியான்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் பார்ட்லேயே இன்னொரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் சேர்ந்து வர மாதிரி, நம்பர்ஸ்லேயே 3 காம்ப்ளெக்ஸ் பார்ட் வர மாதிரி. ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மேக்ஸ் இது. ஸோ இதை பற்றிலாம் வந்துட்டு பிஹெச்டி பண்ணுறவங்க, அப்புறம் வந்து இந்த ஸ்பேஸ் பற்றி, மெயினாக ஸ்பேஸ் பற்றி படிக்கிறவங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். இல்லை குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டீப்பான கான்செப்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி குவாட்டர்னியான்ஸ், ஆக்டோனியான்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட்டு. ஸோ ஹையர் டைமென்ஷன் மேத்தமெட்டிக்ஸ் போடுறதுக்கு நமக்கு இது தேவைப்படும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரியல் பார்ட் இருக்கும், 3 காம்ப்ளெக்ஸ் பார்ட் இருக்கும். இப்போ ஆர்டினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் ஒரு ரியல் பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். பட் வந்து இன் கேஸ் ஆஃப் குவாட்டர்னியான்ஸ் 4 நம்பர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது ஒரு ரியல் பார்ட்,
4 காம்ப்ளெக்ஸ் பார்ட். அதே மாதிரி ஆக்டோனியான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னமும் கூட. ஸோ 8 யூனிட் இருக்கும், 8 நம்பர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ரியல் பார்ட் 7 காம்ப்ளெக்ஸ் பார்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. நம்பர் சிஸ்டம்ன்றது இவ்வளோ தான். இந்த நம்பர்ஸ் அப்படின்றத நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். நிறையா மீன்ஸ் டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுற நம்பர்ஸ், மெயினாக அதனுடைய ஃப்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக இருக்கிற மேக்ஸை நம்ம கற்றுக்கலாம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கிரேட் 10 வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் என்ன பண்ணலாம், நார்மலாக இருக்கிற நம்பர்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கான்செப்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஸோ நேற்று நீங்கள் அதிகமான பேர் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் விமர்சனங்கள், கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாமே எழுதி அனுப்புங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி நான் சொல்கிறேன். ஸோ சொல்வேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். பாய்.